எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ. எனக்கு எல்லா ஜோதிட விஷயங்களும் சொல்லி தந்த என்னோட எல்லா குருமார்களுக்கும் ஈவன் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லி தந்த எல்லா குருமார்களுக்கும் நான் இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் போடலை. இன்னிலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறது சீரியஸாகவே ஒரு கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி ஒரு 60% நம்ம வீட்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட நம்ம கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு செட் ஆகாத நட்சத்திரம் கொடுத்து டைம் மணி ரெண்டையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அலைச்சலும் பட வேண்டியதில்லை. ஸோ அதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு 2 வீடியோவாக பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோவாக இது இருக்க போகுது. ரீசெண்ட் டைமில் 90s கிட்ட ஆகட்டும், 2K கிட்ட ஆகட்டும், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்க்குறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு. அவங்களே இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ணிட்டு போப்பா, ஐயோ எங்களால் வரன்லாம் தேட முடியாது, வரனே தேடினாலும் ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது, பொண்ணுங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க ஏகப்பட்ட பேர், ஆனால் பொருத்தம் வர மாட்டேங்குது, மேரேஜ் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் மேரேஜ் நடக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்க வீட்டில் டெய்லியுமே போயிட்டுருக்கும். அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் சீரியஸாக லவ் மேரேஜை விட ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறத அவங்க புரிஞ்சுருந்துருப்பாங்க. ஸோ என்னென்ன விஷயம் நீங்கள் வீட்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் செட் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஏக நட்சத்திரம் அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஏக நட்சத்திரம்னா சுவாதியை சேர்க்கறது பெஸ்ட் கிடையாது. பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன், பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதே சேம் நட்சத்திரத்தில் சேர்க்குறப்போ டென்ஷன், அலைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லைஃப் லாங் டென்ஷன், அலைச்சல் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை சேர்த்துட்டு எதுக்கு கஷ்டப்படணும்? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எந்தெந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6, 8, 9, அதே போல் 11 பார்த்திங்கன்னா 1+1 2 வந்துடும். அதே மாதிரி 13 1+3 4 வரப்போகுது. இதே மாதிரி 15 எடுத்துக்கலாம், 1+5 6. இந்த மாதிரி 2 4 6 8 கவுண்ட் வரது எடுத்துக்கலாம், 9 கவுண்ட் வரதும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரப்போகுது. 10 வரது நட்சத்திரம் அவாய்ட் பண்ணணும். இப்போ சுவாதியிலேருந்து டைரெக்டாக 10th நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 19th அப்படி கூட பார்த்தோம்னா 9+1 10 தான் வரப்போகுது. ஆனால் அது நல்ல நட்சத்திரம் தான். 18th நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1+8 9 தான் வரப்போகுது. நல்ல நட்சத்திரம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா பணப்பகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் சேர்க்கிறப்போ. பேலன்ஸ் 3 5 7 அப்புறம் 10 இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வேண்டாம். ஏன் அப்படின்னா 1 3 5 7 10 இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வேண்டாம். 1 கூட போனால் போகுதுன்னு சேர்த்தலாம். பட் நான் சொன்ன மாதிரி அந்த லைஃப் போகிற டென்ஷன் அழைச்சிட்டு இருக்கும். பட் 3 5 7 இது 10 இதெல்லாம் தேவையில்லை, சேர்த்துவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்சத்திரங்கள். ஏன்னா 3 பார்த்திங்கன்னா விபத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தடை தாமதங்களை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்க போகுது. 7 பார்த்திங்கன்னா வதைத்தாரை, அது எல்லா விதமான கஷ்டங்களையுமே கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது பரம மைத்திர தாரையாக தான் வரும். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி என்னென்னு பார்க்குறப்போ 22ங்கிற நட்சத்திரத்தை மறந்துடாதீங்க. 22 2+2 4 வந்தாலும் 22ங்கிற நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. வைநாசம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய லைஃபே நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுவும் மேற்கொண்டு இந்த நட்சத்திரம் வந்தாலே இதாயிடும் அப்படிங்கிறத தாண்டி அதில் புஷ்கரண வம்ச பாதம் அந்த நட்சத்திரத்தோட அதிபதியோட தசைகள் வருதா, அவங்க ஜாதத்தில் எப்படி இருக்காங்கிறது பார்க்கணும். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். இந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் முதல்ல ரிப்பீட் பண்ணுறேன், எந்தெந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 3 5 7 10 அதுக்கப்புறம் 22 இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வேண்டாம். இந்த கவுண்ட் வர நட்சத்திரங்களும் வேண்டாம். இப்போது 3ன்னா 21 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 தான் வரும். அதே மாதிரி 23 ப்ளஸ் பண்ணால் 5 வரும். அது மாதிரி நட்சத்திரங்கள் 14th நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 1+4 5 தான் வரும். அந்த மாதிரி நட்சத்திரங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் 10th நட்சத்திரம் 22 செகண்ட் நட்சத்திரமும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுமே நீங்கள்
எடுத்துக்கலாம். பொறுத்ததுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து மெயினாக என்ன விஷயம் பண்ணணும்னா, எப்பயுமே பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்து பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து தான் ஆணோட நட்சத்திரத்தை எண்ணணுமே ஒழிய ஆணோட நட்சத்திரத்துலேருந்து பெண்ணோட நட்சத்திரம் எண்ணக்கூடாது. ஈவன் பையன் வீட்டுக்காரங்க ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட பெண்ணோட நட்சத்திரத்தில் இருந்து தான் எண்ணணும். ஏன்னா ஒரு பெண்ணாக வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது மேரேஜ்க்கு அப்புறம் லைஃப்பில். ஏன்னா அவங்க தான் வேறு ஒரு வீட்டில் போய் வாழ போகிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எப்பவுமே பெண் நட்சத்திரத்தில் இருந்து தான் எண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூலு. அதுக்கப்புறம் நட்சத்திரம் ஓகே செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சைடு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லக்னம் பார்க்கணும். லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது மெயின். ஆனால் சில கேசஸில் 6-8 வந்தாலும் ஓகே தான். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, இப்போ துலாம் லக்னம் எடுத்துட்டிங்கன்னா 8வது லக்னமாக ரிஷபமே வரும். ஆனால் 2க்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதனால அந்த லக்னங்களை சேர்க்கலாம். அப்படி நீங்கள் ஒரு லக்னத்தை பொறுத்துறப்போ ஒருத்தங்க துலாம் ராசி துலாம் லக்னமாகவே இருக்காங்க அப்படின்னா இப்போ லக்னம் வந்து 8 வந்துருச்சு. இப்போ ராசி போயிட்டு மீனம்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே 6-8 வந்துடும். அதனால அப்படி சேர்த்த வேண்டாம். இப்போது ஒரே அதிபதியாக இருக்காரு இந்த லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கும்னா 6-8 வந்தாலும் சேர்த்தலாம். ஆனால் ராசியும் அதுவாகவே வருதுன்னா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ராசி வந்து திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ இல்லை 2-11 வருதுன்னா பெஸ்ட்டு. அதுவும் மறையாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ மேஷ லக்னம் இருக்காங்க அப்படின்னா மேஷத்துக்கு 8 விருச்சகம் வரும். அது 2த்துக்குமே செவ்வாய் தான் அதிபதியாக வருவார். மேஷ லக்னம் விருச்சக லக்னம் நம்ம 2 சேர்த்தலாம். இப்போ மேஷ லக்னம் உள்ளவங்க வந்து ரிஷபராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 8வதாக வந்து தனுசு வரும். இப்போது லக்னமும் 8 வந்து ராசியும் 8 வர்றது வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி விஷயம் தான் சொல்கிறேன். இதே திரிகோணம் கேந்திரம் 2-11 வருது அப்படின்னா நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம். இன்னொன்று வந்து பெண் லக்னத்துலேருந்து ஆண் லக்னம் பாதகமாக வரவே கூடாது. அதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மேஷ லக்னம் உதாரணத்துக்கு 12 லக்னத்துக்குமே நான் சொல்லிடுறேன். மேஷ லக்னத்துக்கு பாதகஸ்தானம் வந்து 11. அப்போ வந்து கும்ப ராசி லக்னம் மெயினாக லக்னமாக வர்றதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஈவன் கும்ப ராசியாக வருதுன்னா ஓகே, நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வந்து லக்னம் வந்து நல்ல லக்னமாக வரணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிஷபம்க்கு வந்து மகரம் தான் வந்து பாதகஸ்தானமாக வரப்போகுது. அதுக்கப்புறம் மிதுனம்க்கு 7ஆம் வீடாக வரக்கூடிய தனுசு வரப்போகுது. அதுக்கப்புறம் கடகம்க்கு மறுபடியும் 11ஆம் இடம் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு சிம்மம்க்கு பார்த்திங்கன்னா 9 மேஷம் வரப்போகுது. கன்னிக்கு 7ஆம் வீடான மீனம் வரப்போகுது. அதே மாதிரி துலாமுக்கு 11ஆம் வீடான சிம்மம் வரப்போகுது. விருச்சிகத்துக்கு 9ஆம் வீடான கடகம் வரப்போகுது. அதே மாதிரி தனுஷுக்கு வந்து மிதுனம் பாதகஸ்தானம், அதை வந்து சேர்த்த வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து மகரமுக்கு 11ஆகி விருச்சிகம் வரும். கும்பத்துக்கு 9ஆன துலாம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மீனம்னா 7வது வீடான கன்னி ராசி வரும். ஸோ இந்த மாதிரி இதில் சிம்பிளான ஒரு ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சரம் சிரம் உபயம் அப்படிங்கிறது தான். மேஷம் சரமாக வரும், ரிஷபம் ஸ்திரமாக வரும், உபயம் வந்து மிதுனம் வந்து உபயமாக வரும். சர ராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமும் ஸ்திர ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் அது உபய ராசிகளுக்கு 7ஆம் இடம். கார்னர் லக்னம் பார்த்தீங்கன்னா 7 வந்து பாதகமாக தான் வரும். அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக எண்ணிக்கலாம். மறுபடியும் கடகம் வந்து சரம், சிம்மம் ஸ்திரம், அடுத்தது கார்னர் லக்னமான கன்னி வந்து உபயமாக வரும். அதையே கண்டினியூ பண்ணி போட்டால் சரமுக்கு 11, ஸ்திரமுக்கு 9, உபயமுக்கு 7ஆம் வீடும் பாதகஸ்தானம். அந்த லக்னங்களை வந்து பெண் ஜாதத்துலேருந்து என்றப்போ பாதக லக்னமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. ராசியை கன்சிடர் பண்ணிக்கலாம். நல்ல நட்சத்திரம் வர மாதிரி இருக்கிறப்போ லக்னம் வந்து சேர்க்க வேண்டாம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, இதுலேயே குவாலிஃபை ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது செவ்வாய் தோஷம் ஒருத்தங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு இருக்கணும், ராகு தோஷம் ஒருத்தங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இப்போது செவ்வாய் வந்து ஒருத்தங்களுக்கு தோஷமாக இருக்குது 2, 4, 6 7, 8, 12 இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேயும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ வந்து செவ்வாய் ஆட்சி உச்சம் இல்லை பரிவர்த்தனை சுயசாரம் ஏறி சார பரிவர்த்தனையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். நீச்சமாக இருக்குன்னா நீச்ச பங்கமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான், இதில் எதுவுமே வந்து இல்லை செவ்வாய் வந்து தனியாக இருக்காரு, அவரும் வந்து 2 நாள்
செவ்வாய் ஆட்சியாகவும் இல்லை, உச்சமாகவும் இல்லை, பரிவர்த்தனையிலையும் இல்லை, நீச்ச பங்கமும் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து தோஷம் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் தான் இருக்காருன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகத்தையும் வந்து சேர்த்து வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ராகிய தோஷம், அது வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டையுமே ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ராகுகேது இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ பெண் ஜாதத்தில் ராகுகேது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆண் ஜாதத்தில் ராகுகேது இருக்குது. அப்போது அந்த ஆணுக்கு வந்து ராகுகேது தசை நடப்பில் வருதா இல்லையா, மேரேஜ் ஆகி ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து ராகு தசையோ கேது தசையோ வரலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவங்களுக்கு வந்து ஏஜ் 35 மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ராகு தசையோ கேது தசையோ வரப்போகுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அதை சேர்த்து வச்சிடலாம். ஸோ ராகு கேது செவ்வாய் இதை வந்து நீங்கள் இது ரெண்டுமே பார்த்து இந்த ஸ்டெப்லேயும் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்து வைங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா கட்ட பொருத்தம். அது வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் இனியும் சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லித்தரேன். கட்ட பொருத்தத்தில் ஆண் லக்னம் ராசி இல்லைன்னா பெண் லக்னம் ராசியை வந்து இன்னொருத்தவங்களோட குரு வந்து பார்க்குதா, இப்போ பெண் குரு வந்து ஆண் லக்னத்தையோ இல்லது ராசியவோ பார்க்குதா, இல்லை ஆணோட 7ஆம் இடத்தை பார்க்குதா, லக்னாதிபதியை பார்க்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பெண்ணோட 7ஆம் அதிபதி வந்து ஆணோட எந்தெந்த இடங்களாம் பார்க்குது, லக்னம் பார்க்குதா, ராசி பார்க்குதா, இல்லை 7ஆம் இடமே பார்க்குதா, சுபகிரகங்களுடைய பார்வை வந்து இன்னொருத்தங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு துலாம் லக்னம் எடுத்துக்கோங்க. இந்த லக்னத்துக்கு வந்து குரு பார்வை, இன்னொருத்தங்களுக்கு வந்து வேறு கும்ப லக்னம், பெண்ணுக்கு துலாம் லக்னம் ஆணுக்கு கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஆணுக்கு கும்பத்திலே குரு இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து பெண் லக்னம் ஆகிய துலாம் லக்னத்தை குரு வந்து 9ஆம் பார்வையை பார்த்துருவார். அப்போ இது வந்து நல்லது. அவரோட 5ஆம் பார்வை எங்கே விழுகும்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். அது வந்து பெண் ராசியாக இருந்ததுன்னா அப்போ ராசிலையும் விழுகும், லக்னத்துலேயும் குருவோட பார்வை விழுகும், ரொம்ப நல்லதாக இருக்கும். 7ல் வந்து அதாவது கும்பத்துக்கு 7ஆன சிம்மத்துலேயும் விழுகும். ஒருவேளை துலாம் லக்னத்தோட 2ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதியோ அங்கே போய் இருந்து பார்வை, குருவோட பார்வை அங்கே கிடைக்கிது அப்படின்னா, 5ஆம் அதிபதி அங்கே இருந்து குரு பார்வை கிடைக்கிதுன்னா அதுவும் நல்ல ஜாதகம். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சுபகிரகங்களோட பார்வை வந்து நல்ல நல்ல கிரகங்களுக்கும் நல்ல நல்ல ஸ்தானங்களுக்கும் விழுகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களோட ராசி லக்னம் மேலே இன்னொருத்தவங்களோட ராகு கேது போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படியே போனாலும் அதை கடந்துடணும். இப்போ ஒருத்தவங்களது வந்து கும்பராசி சதயம்ல தான் அவங்க நட்சத்திரம் அப்படின்னா, இப்போ ராகு வந்து சதயத்தை கடந்து அவர் எப்போவுமே ரிவர்ஸில் தான் வருவார். அவிட்டம் வந்துட்டாரு, அதே கட்டத்தில் இருக்காரு, இவங்களுக்கு சதய நட்சத்திரம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் லக்னத்துக்கும் கடந்து வந்துடணும், ஒரு டிகிரியாவது கடந்து முன்னாடி வந்துடணும். இல்லை கடக்கலை மோத போகிறாங்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குரு பார்வை இருக்குது, மோதுறாங்க ஆனால் குரு பார்வை இருக்குது அப்படின்னா ஓகே சேர்த்தலாம், அப்பப்போ அடிச்சுக்கோங்க, ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். குரு பார்வையும் இல்லை, இந்த சுபகிரகத்தோட பார்வையும் இல்லை, ஆனால் கடக்கவும் இல்லை, இனிதான் வந்து கன்ஜெக்ட் ஆக போகுது அப்படின்னா அது வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது நமக்கு எப்போவுமே. இல்லைனா எப்போவுமே சண்டை சச்சரவு அப்படின்னே இருக்கும், லைஃப் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒருத்தவங்களோட லக்னம் ராசி மேலே ராகுகேது போகக்கூடாது, இன்னொருத்தவங்களோட ராகுகேது. அதே போல் ஒருத்தவங்களோட 7ஆம் அதிபதி மேலேயும் இன்னொருத்தவங்களோட ராகுகேது போகக்கூடாது. அப்படியே போனாலும் வந்து கடந்துடணும், இல்லைன்னா சுபகிரகங்களோட பார்வை வந்து அங்கே விழணும். இல்லை உங்களுக்கு வந்து தசை வராது, இப்போது அங்கே குரு இருக்காரு, அவங்களோட 7ஆம் அதிபதி குருவாக வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த கட்டத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா அதை வந்து கடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு குரு திசையே வராது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஜாதகங்களை வந்து நம்ம இணைச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தசாசந்தி வந்து இப்போது ஒருத்தங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு புதன் தசை நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2030 வந்து புதன் தசை முடிய போகுது. இப்போ இன்னொரு பொண்ணுக்கு வந்து சனி தசை நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு 2030 புதன் தசை ஸ்டார்ட் ஆகும். அதாவது இவங்களுக்கு முடிஞ்ச ஒரு 2 months ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அங்கே தசாசந்தி வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி ஜாதகத்தை வந்து சேர்த்த வேண்டாம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு தசை முடிஞ்சு அடுத்த 11 மாதங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வேறு எந்த தசையுமே வந்து
அந்த தசை முடிஞ்ச தசை வந்து வரக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு புதன் தசை 2030 ஜனவரியில் முடியுது அப்படின்னா அடுத்த 11 months அந்த இயரை வச்சுக்கோங்களேன். 2030 ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து வரக்கூடாது. 2031க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த தசை வருது அப்படின்னா, புதன் தசை வருதுன்னா பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் 11 monthsக்கு வந்து வரக்கூடாது அந்த தசை. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட்.